சொல்றாரு அப்படின்னா, யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துக்குள்ளால வாங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ள சாவை விரும்பி, ஏங்க வெயில்ல சோர்ந்து போனானா அந்த வெயிலுக்கு வேண்டி சாவை கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அப்பல நீ வாசிமா. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். ஆமென். எப்படி எங்க வெயிலுக்கு சோர்வு வந்துருச்சு. ஐயா யார் தெரியுமா? அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய வாய். இவர் தீர்க்கதரிசி. இவருக்கு வெயில் கொடுமை தாங்க முடியலையா, அதனால சொல்றாரு நான் செத்து போறேன், எனக்கு வேண்டாம், உயிரோடு இருக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேரு துன்பமாகிய வெயில், கஷ்டமாகிய உஷ்ணம் வர்ற நேரம் சொல்றாங்க செத்து தொலைஞ்சு போக மாட்டேன், நான் எதுக்குத்தான் வாழ்றேன், அப்படித்தானே? ஆமேன். இந்த சோர்வு மரணத்துக்குள்ளால போகக்கூடிய சிந்தனையை கொண்டு வருது, மறந்துடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தற்கொலை எண்ணம் வருது? என்கிட்ட ஒரு பிள்ளையினுடைய தாய் சொல்றாங்க, என் பிள்ளை சொல்ற நான் செத்து போவேன். இந்த எண்ணம், இந்த வார்த்தை எதுக்கு வருதுன்னு நான் கேட்பேன். சாவு என்பது தேவன் முன்குறிக்கப்பட்ட நாளில் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணுமே தவிர உன் விருப்பத்தின்படி சாவு நடக்கக்கூடாது. அப்படி நடந்த அது விபரீதங்களை கொண்டு வரும். நான் உண்மையிலேயே நேற்று ஜோம் பண்றேன், நடக்கிற போதும் இருக்கிற போதும் ஆண்டவரே இப்படி சொன்னாங்களே, இந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம் எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. எனக்கு பயம், ஆனா சொன்னவளுக்கு பயமான்னு கேட்டா இல்லை. ஏன் அதை பற்றி தெரியல, அக்கறை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ சுயமாய் சாகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. மரணத்தை அவர் அனுமதித்தால் மரணம் உன்னிடத்தில் வரும். உன்னுடைய கஷ்டத்து நிமித்தம், உன்னுடைய பிரச்சனை நிமித்தம், உன்னுடைய போராட்டத்து நிமித்தம் நீ உன்னை மாய்த்து கொள்ள விரும்பக்கூடாது. ஆமென். இன்னைக்கு யோனா சாகணும்னு நினைச்சான். எங்கப்பா யோனாவுக்கு என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உஷ்ண காற்றினால சாகணும்னு நினைச்ச யோனாவை என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேதத்தை கொஞ்சம் ஆழமா தேடி வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். அவனை சாகிறதுக்கு விடல, சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. அவன் விரும்பாத அந்த வெயில் உஷ்ணத்தை அவனை விட்டு மாற்ற அவனுக்கு ஏதோ ஒன்றை செய்தார். செய்த போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவன் அனுமதித்து, தேவனுடைய அனுமதியோடு கூட அவனுடைய உஷ்ணத்தை தணிக்கும்படியாக வந்ததை புகழ ஆரம்பித்தான். தேவன் அதை மாற்றிவிட்டார். இங்கதான் சிக்கல். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலிருந்து ஏதோ ஒன்று நம்மளை என்ன செய்யும், நம்மளை விடுவிக்கும். பாருங்க, இப்ப விடுதலை கொடுக்கும்படியாக நமக்கு கட்டளையிட்ட அவரை நோக்கி பார்ப்பதில்லை, அதை நோக்கி பார்க்கிறோம். சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டிப்பை நோக்கி பார்க்கிறோம். இப்ப தேவனுக்கு கோபம் வந்துடும், சிருஷ்டியை அழிச்சிடுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யோனா வெயில் உஷ்ணம் சாகணும்னு நினைச்சான் பாத்தீங்களா? உடனே தேவன் என்ன செய்யறாருன்னா, அவனுக்கு அன்னைக்கு ராத்திரி ஒரு செடியை முளைக்க கட்டளை எடுக்கிறார். உடனே ஒரு ஆமணக்கு செடி படபடன்னு எழும்பி வந்துச்சு. அவன் இருந்த இடத்துல ஒரு ஆமணக்கு செடி வந்துருச்சு. இப்ப ஆமணக்கு செடி நல்ல நிழல் கொடுத்துச்சு. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆமணக்கு செடியை புகழ ஆரம்பிச்சான். நம்மள மாதிரி தான், நம்ம எல்லாம் அப்படித்தானே, அவரை விட்டுருவோம். ஆமணக்கு செடியை புகழ ஆரம்பிச்சான். கடவுள் பார்த்துட்டு, அறிவு கட்டவனே, உனக்கு உஷ்ணம், நீ சாகணும்னு சொன்னதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உனக்கு வெயில் ஒன்றை சேதப்படுத்தாம இருக்கிறது ஒரு ஆமண செடிக்கு ராத்திரியோட ராத்திரியில அந்த ஒரு 6-7 மணி நேரத்திலேயே உனக்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு செடியை வளர விட்டுட்டேன். நீ என்னடா செடிக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிற, எனக்கு சொல்ல மாட்டேங்கிற.
செடியை பட்டு போகப்பட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இது நீ அதை ஒரு கதையா நினைச்சுக்கிட்டு இருப்ப. இது உன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவமா நீ நினைக்கல. யாராவது எதையாவது செஞ்சா அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்ப. ஆனா அவங்கள வச்சு செய்ய சொன்னவர்கிட்ட நன்றி சொல்ல மாட்டேன். இங்கதான் சிக்கல். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு உதவி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உதவி செய்ய தூண்டினவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு வரணுமே தவிர, உதவி செஞ்சவங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்க கூடாது. இது என் தேவனால், என் யாவாகிய யாசுவ மேசியாவால் அவர் இவனுக்கு கட்டளையிட்டபடியினால் இவன் எனக்கு நன்மை செய்தான். இது காரணம் என் தேவன் என்கின்ற அறிவு வேணும். நான் ஒரு வசனத்தை அழகாக கொஞ்சம் பிடிச்சிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஒருவன் கொடுத்தால் அதற்குரிய பலனை அவர் அவனுக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்லிவிட்டார். அப்ப எனக்கு யாராவது எதையாவது கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நன்றி, என்ன தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லலாம்ல. கொஞ்சமா அது அன்பு இருக்கா? வேண்டான்றாங்க. அந்த பிள்ளை எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் அவளுக்கு தேங்க்ஸ் மக்களே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா தேவன் இவளுக்கு உதவி செய்ய மாட்டார். இங்கதான் சிக்கல். என்ன, நான் இவளுக்கு உதவி செஞ்சாச்சு, பலன் கொடுத்தாச்சு, தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இப்ப நான் யாருக்கு சொல்லணும்? என் தேவனுக்கு சொல்லணும். ஆண்டவரே, அந்த பிள்ளையின் மூலமாக எனக்கு நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி சொல்ல முடியுமா? பலன் அங்க அவர் கொடுக்கும், அவர் இங்க கொடுப்பார். பிரைசியாசுவா, நாம ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அவர் கொடுக்கணும். பிரைசியாசுவா. அடுத்தபடியா ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போகிற போது மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, பின்பு யாசுவா தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். நல்லா கேட்டுடுங்க. பட்டினினால சோர்வு வருமா? என்ன சொன்னாரு முதல்ல? பாவத்தினால சோர்வு, பிசாசின் போராட்டத்தினால சோர்வு, துன்பமாகிய வெயிலினால் சோர்வு. இப்ப சொல்றார் பட்டினினால சோர்வு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்போ 7 நாள் 21 நாள் 40 நாள் உபாசம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சோறு வருதா? சோறு வருதா? இங்கே இருக்கிற பிள்ளை சொன்னாப்புல, அப்பா எனக்கு 21 நாள் உபாசம் இருந்தேன், முகத்தில் ஒரு சோர்வு கூட வரலப்பா. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, சோர்வே வரலையே. அப்போ பட்டினி கிடந்த சோர்வு வருமா? வராது. அப்ப என்ன பட்டினி? ஆகார குறைவினால் வரக்கூடிய பஞ்சம் அல்ல, பட்டினி அல்ல, வேத வசனமாகிய பட்டினி உனக்கு வந்துச்சுன்னா உன்னோட சோர்வு வந்துடும். வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழுகிற வாழ்க்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா சோர்வு வரும். அதான் பட்டினி. சாப்பாட்டுக்கெல்லாம் சோர்வு வராது. எனக்கு தெரிஞ்சு 40 நாள் உட்கார்ந்து நோன்பு இருக்கிறாங்க, சோர்வை காணல. கிறிஸ்தவனுங்க இருக்கிறாங்க, இந்துவும் இருக்கிறான், இஸ்லாமியனுங்க இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் சொல்ல இருக்குது நோன்பு இருன்னு. இந்த நோன்பு வந்து ஒருத்தனுக்கு சோர்வை கொண்டு வரலையே. ஆனா கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் ஒரு நாள் 24 மணி நேரமும் உண்ணா நோன்பு இருக்கணும். இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது, ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து நல்லா சாப்பிடலாம். அதுபோல் மற்றதுலையும் அப்படித்தான். ஆனால் இங்கே மட்டும்தான் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட சோர்வு வர மாட்டேங்குது. ஏன்னா நானும் இருந்திருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன், சோர்வே வர மாட்டேங்குது. ஏன்? இது ஆகார குறைவினால் வரக்கூடிய சோர்வு இல்லை, வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் வரக்கூடிய சோர்வு, வசனம் இல்லாதிருக்கிற போது ஏற்படுகிற சோர்வு. அல்லேலூயா.